ராமநாதபுரத்தில் திமுக அதிமுக சவாலுக்கு நடுவே ஓபிஎஸ் கரை சேர்வாரா? இஸ்லாமியர்களின் வாக்குகள் யாருக்கு? அதை பற்றி விரிவாக காணலாம் இந்த ஒரு காணொளி காட்சியில். பெரியப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகளிடம் பிபிசி தமிழ் பேசியது. அப்போது அவர்கள் கூறியதாவது, சிஏஏ சட்டம் உள்ளவற்றால் பாஜகவுக்கு இஸ்லாமியர்கள் நிச்சயம் வாக்கு செலுத்தப் போவதில்லை. ஒருவேளை முன்னாள் முதல்வர் அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டவர் என்ற அனுதாபத்தில் அவருக்கு ஒரு சில இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்த வாய்ப்பு உள்ளது என்கிறார்கள். கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்ததால் இஸ்லாமியர்களின் வாக்குகள் அப்படியே நவாஸ் கனிக்கு கிடைத்தது. ஆனால் தற்போது அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி இருப்பதால் இஸ்லாமியர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள். வாக்குகள் சிதறுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு என்கின்றனர் சில இஸ்லாமிய அமைப்புகள். ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியை தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன என பிபிசி தமிழ் கேட்டதற்கு பதிலளித்த ரவீந்திரநாத், தென் மாவட்டங்களில் பல மாவட்டங்கள் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாறி வரும் நிலையில் மற்ற மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் ராமநாதபுரம் பின்தங்கியுள்ளது. எனவே ராமநாதபுரம் மாவட்டத்தை வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாற்றுவதற்கு ராமநாதபுரத்தை தேர்வு செய்துள்ளார். தேனி மாவட்டம் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாறியதற்கு ஓபிஎஸ் அவர்களின் பங்களிப்பு முக்கிய காரணம். அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தையும் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாற்றுவார் என்றார். பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 5 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுவதால் முன்னாள் முதல்வருக்கு பின்னடைவு ஏற்படுமா என பிபிசி கேட்டதற்கு பதிலளித்த அவர், பலாப்பழம் சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுகிறார் என்பது ராமநாதபுரம் மக்கள் மத்தியில் சென்றடைந்து விட்டது. எனவே பன்னீர்செல்வம் என்ற பெயரில் எத்தனை பெயர் போட்டியிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை, அது எங்களை எந்த அளவிலும் பாதிக்காது என ரவீந்திரநாத் தெரிவித்தார்.